வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நிலை யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 12/1/2026 மார்கழி மாதம் 28ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாம் மார்கழி முடிந்தவுடன் உங்களுக்கு டேக்கப் ஆக வருது, கன்ஃபார்மாக மாறக்கூடிய அமைப்பு. அதற்கேற்ற திட்டமிட்டு செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். இன்னும் 3 நாட்கள் தான் மார்கழிக்கு உண்டு என்பதனால் எல்லா விஷயத்திற்கும் மனதில் ஒரு தெளிவும் சந்தோஷமும் ஏற்படும். பெரிய அளவுக்கு பண வரவுக்கெல்லாம் ஏற்படும். ஆனால் துணை அல்லது துணைவியார் காதல் அமைப்பில், காதலன் அல்லது காதலி விஷயத்தில் இருந்த மனவேற்றுமைகள், சங்கடங்கள் எல்லாம் தீர்த்து கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். பழைய கடன்கள் பைசல் செய்வது, கடன் அமைப்பது, புது கடன் வாங்குவது, கண்டிப்பாக ஏற்றத்தை பெறுவது, மனத்துக்கு வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படுவது, திட்டமிட்டு காய் நகர்த்துவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவர்கள் தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது மட்டும் மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. துணை அல்லது துணைவியார் சொல்வதை கேட்டுக்கொள்வது வெளியிடத்திலிருந்து பிரச்சனைகளை சமாளிக்க உதவும். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்த, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவிருக்காது. பெரிய அளவுக்கு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை டக்கென்று ஏற்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். வசந்தத்தை வரவழைக்கக்கூடிய அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உறவு முறையில் மனமிட்டு பேசுவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். தொழில் வியாபாரத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய முயற்சிகள் ஏற்றத்தை நிச்சயமாக ஏற்படும். உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள், வரவேற்கத்தக்க பயணங்கள். இளம் வயதை சார்ந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருந்த மன அழுத்தங்கள், மன கஷ்டங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். பெற்றோர் மீது நம்பிக்கை ஏற்படும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக தைரியமாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம். இழுபறியாக இருந்த பதிவு உயர்வுகள் தேடி வரக்கூடிய பிராப்தம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட நம்பிக்கைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தலாம். வசந்தங்களில் பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் நம்பிக்கையும் இழுபறியாக இருந்த சிக்கலையும் தீர்த்து கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, பழைய கடன்கள் பைசல் செய்வது, வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் ஏற்படுவது, மேலதிகாரிகள் நம்பிக்கை பெறுவது, இழந்த பெருமைகளை மீட்டெடுப்பது, ப்ரமோஷன் தடைகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவது, படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை டக்கு மாறுவது ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பதை துளாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். அரசியலில் இருப்பவர்களுக்கு யோக பலத்தையும் மேலதிகாரிகளுடைய
ஆதரவும் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி என்ற நிறைய முன்னேற்றங்கள் பெரிய அளவுக்கு சங்கடங்களிலிருந்து தீர்த்து கொடுக்கும் யோகத்தையும் அனுகூலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்கள், முதலீடுகள், குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கைகள், யோகத்தையும் நம்பிக்கையும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் டக்கு டக்கென்று நடைபெறுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வசந்தத்திற்குண்டான அற்புதமான நாளை சண்டை சச்சரவு போட்டு கெடுத்துக்கொள்ளாமல் இருப்பது உங்களுடைய புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம். ரொம்ப நாட்களுக்கு பிறகு தொழிலில் இருந்த கஷ்டம், உத்தியோகத்தில் இருந்த கஷ்டம், வியாபாரத்தில் இருந்த கஷ்டம் தீரக்கூடிய அற்புதமான காலகட்டம். புதிய முதலீடுகளில் குறைவில்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பேரானந்தத்தை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடலாம். நம்பிக்கைக்குண்டான அனுகூலமான சூழ்நிலை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். புதிய அறிமுகங்கள் பயணங்கள் சமயத்தில் அதீத கவனமாக இருப்பதும், மேலதிகாரிகள் திடீரென்று சிலர் சொல்லுவதை கேட்டு உங்கள் மீது தவறான அபிப்பிராயம் கொள்ளக்கூடிய நாள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எல்லா விஷயத்திலும் அடங்கி போவது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் வெற்றியும் சந்தோஷமும் அனுகூலமும் லாபமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய முயற்சியில் சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறக்கூடிய நல்ல காலகட்டம். வாகனத்தில் மட்டும் வித்தைகள் கூடவே கூடாது என்பதையும், மேலதிகாரிகள் விஷயத்தில் அனுகூலங்களும், தொழில் ரீதியாக எல்லா பயணங்களும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.